வாட வண்டியில ஓட்டிக்கிறாங்க. விஜய் கையாலேயே அவரே சாவி கொடுத்தாரு, சாப்பாடு வாங்கி போட்டாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறினாரு. அவர் செய்யறாரு, ஆனா மறைமுகமா நிறைய பேருக்கு செய்யறாரு. ஒரு கப் டீயோடு உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரையும் பேச வச்ச ஒரு சூடான விவாதம் கண்ணுல படுது. ஒரு யூசர் ஒரு கேள்வியை பதிவு பண்ணியிருக்கார். விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கேள்வியை கேட்டது பிரபல தமிழ் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ். அது நேரடியாக நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயை நோக்கியிருக்கு. இப்போ திவ்யா ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்? அவர் சமீபத்தில் அரசியலுக்கு வந்து திமுக கட்சியில் இணைஞ்சிருக்கார். இந்த கேள்வியை 2024 பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே என்ற கட்சியை ஆரம்பிச்ச விஜய மறைமுகமாக விமர்சிக்கிற மாதிரி இருக்கு. விஜயோட கட்சி சமூக நீதி, திமுகவின் ஊழல், பிஜேபியின் பிரிவினை கொள்கைகளுக்கு எதிராக பேசுது. ஆனா திவ்யாவோட இந்த கேள்வி டிவிகே ஆதரவாளர்களை சூடாக்கி அவங்க தலைவரை சவால் செய்யற மாதிரி உணர வச்சிருக்கு. ஏன்னா விஜய் பல வருஷமா சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கார். அப்போ டிவிகே ஆதரவாளர்கள் என்ன பதில் சொல்றாங்க? அவங்க ஒரு பெரிய பதிவு தொடர வெளியிட்டு விஜயோட தகுதியை நிரூபிக்கிற மாதிரி பல உதாரணங்களை சொல்றாங்க. 2009ல விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேல மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. 2024 டிசம்பர்ல சென்னையை பாதிச்ச பெஞ்சல் புயலின் போது நிவாரண உதவிகள் பண்ணது முதல் இலவச மருத்துவ மையங்கள், மருந்தகங்கள், கண் பரிசோதனை மையங்கள்னு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஒரு ஆதரவாளர் ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட கதையை பகிர்ந்து, வாடகை ஆட்டோ ஓட்டின எனக்கு சொந்த ஆட்டோ வாங்கி தந்தவர் விஜய் சார்னு சொல்றார். இன்னொருத்தர், விஜய் 34 வயசுல இருக்கும்போதே இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தது 2001ல குஜராத் பூகம்பத்துக்கு நிதி சேகரிச்சு அனுப்பில சொல்றார். இதெல்லாம் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய இதயத்தை காட்டுதுன்னு அவங்க வாதிடுறாங்க. சாதாரண மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? சிலர் விஜயை முழு மனசோடு ஆதரிக்கிறாங்க. அவர் ஒரு சினிமா நடிகர் மட்டுமல்ல, மக்களுக்கு உண்மையா உதவி பண்ண ஒரு தலைவர்னு சொல்றாங்க. அவரோட சேவைகளை பாராட்டி அரசியலில் நல்ல மாற்றம் கொண்டு வருவார்னு நம்புறாங்க. ஆனா சிலர் சந்தேகப்படுறாங்க, ஒரு பிரபல நடிகராயிருந்து சமூக சேவை பண்ணது மட்டும் அரசியலுக்கு போதுமா? அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கான்னு கேக்குறாங்க. இன்னும் சிலர் நடுநிலையா இருக்கிறாங்க. விஜயோட நல்ல விஷயங்களை ஒத்துக்கிறதோட திவ்யாவோட கேள்வியும் சரிதான், இன்னும் நிறைய நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. கருத்துக்கள் கலவையா இருக்கு, விவாதம் இன்னும் முடியல. இப்போ எங்க இருக்கோம்? விஜய் ஒரு அன்பான நடிகர் மட்டுமா, இல்லை தமிழ்நாடு அரசியலில் உண்மையான தலைவரா? திவ்யா சத்யராஜின் கேள்வி பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. டிவிகே ஆதரவாளர்கள் அதுக்கு உணர்ச்சியோடு பதிலடி கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட பங்களிப்புகள் அவரை ஒரு தகுதியான தலைவரா ஆக்குதா, இல்ல சந்தேகப்படுறவங்கள வெல்ல இன்னும் நிறைய காட்டணுமா? இந்த விவாதம் சூடு பிடிக்குது. தமிழ்நாட்டு அரசியல் எதிர்காலத்தை பார்க்க ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு.